ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். சரிதானே? ஆ போன வீக் நம்ம ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒண்ணு போட்டிருந்தோம். 2 கிளாஸ் நடந்துச்சு அதுல. அதுல வந்து இதுல இருக்கிற சில கேள்விகள் வந்து பார்த்தோம். இதுல பேப்பர்னா குரூப்ல வந்து போட்டிருக்கிறேன். சரிதானே? அப்ப குரூப்ல இருக்கிறார்கள். பேப்பரை பாருங்க. சரியா? ஆ ஓகே. அப்ப நம்ம இதுல வந்து இன்னைக்கு 13வது கேள்வியை வந்து பார்ப்போம். நினைக்கிறேன் 13வது கேள்வி. சரியா? பாருங்க, மண்ணாங்கிகள் தொடர்பான மதிப்பீட்டில் தரப்பட்ட பாய்ச்சல் கோட்டுப்பாடம் கீழே காணப்படுகிறது. அப்ப மண்ணாங்கிகளை வந்து நம்ம பல்வேறு விதங்கள்ல வகைப்படுத்தலாம். அதுல மிக முக்கியமாக மண்ணாங்கிகளோட உடல்ல விட்டத்துக்கு அமைவாக நம்ம 3 வகைப்படுத்தலாம். அப்ப பேராங்கிகள், இடையாங்கிகள், நுண்ணாங்கிகள்னு சொல்லி. சரிதானே? அப்ப அதை நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் விரிவா. அப்ப இன்னைக்கு வந்து பாருங்க, இதுல சில செயற்பாடுகள் தந்திருக்கிறான். இதுல சில செயற்பாடுகள் வந்து தரப்பட்டிருக்கு நமக்கு. முதலா பாருங்க, இறந்த உடல். அப்ப இந்த இறந்த உடல் ஏ என்ற செயல்முறைக்கு உட்பட்டு அமோனியா உருவாகுது. இந்த அமோனியா பி என்ற செயல்முறைக்கு உட்பட்டு நைத்திரேற்றாக மாறுது. இந்த நைத்திரேற்று சி என்ற செயற்பாட்டுக்கு உட்பட்டு நைதரசன் வாயுவாக மாறுது. அப்ப இதுல உங்களுக்கு கேள்வி, மேற்குறித்த ஏபிசி ஆகிய செயல்முறைகள் முறையை குறிப்பது. அப்ப ஏபிசி ஆகிய செயற்பாடுகள் அவன் கேட்டிருக்கிறான். அப்ப இதுல இது வந்து மண்ணுல காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள்ல செயற்பாடுகள் சம்பந்தமான ஒரு வினா. அப்ப நீங்க எப்பயும் எம்சிக்குள்ள ஒரு கேள்வி பார்க்கக்குள்ள நம்ம அது எந்த யூனிட்ல எவ்வளத்த படிச்சோம் என்று ஞாபகம் இருக்கணும் கட்டாயம். அப்படி ஞாபகம் இருந்தா தான் தொடர்பு படுத்தி என்ன செய்யலாம், நம்ம விடைகளை கண்டுபிடிக்கலாம். சில வினாக்கள்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இந்த பேப்பர்ல இருக்கு அந்த வினா. ஆஹ் எங்க இந்த அறிக்கை வினா, 2வது வினா. இந்த வினா வந்து நம்ம அந்த ஃப்ரீ கிளாஸ்ல வந்து பார்த்தோம். இந்த வினா வந்து இதுல இருக்கிற 5 விடைகளும் சரி. இதுல இருக்கிற 5 விடைகளும் சரி. அப்ப இந்த பிரதான காரணம் என்றதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சோம், மிகச்சரியான விடையை நம்ம தெரிவு செஞ்சோம். அப்படி சில கேள்விகள் என்ன செய்யும்னு சொன்னால் எல்லா விடைகளும் சரியாக வரும். சில வினாக்கள்ல வந்து கூற்று கேள்விகளை வந்து தொடர்படுத்தி நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பின்னால் அடுத்தடுத்துல பார்ப்போம். அப்ப இந்த கேள்விக்கு வரும். அப்ப இதுல வந்து ஒவ்வொரு செயற்பாடும் தரப்பட்டிருக்கு. அப்ப நம்ம விடையை கண்டுபிடிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு மண்ணில் காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் சம்பந்தமாக கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மண்ணில் காணப்படக்கூடிய பாக்டீரியாக்கள் தொடர்பாக கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல வந்து பாருங்க பாப்போம், மண்ணில் காணப்படக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து அது மண்ணுல செய்கின்ற செயற்பாடுகள் தொழிலுக்கு ஏற்ப பணிக்கு ஏற்ப நம்ம 4ஆக பிரிக்கிறோம். 4ஆக நம்ம பிரிக்கிறோம். அப்ப முதலாவது பாருங்க, அதுல அமோனியா வாக்க பாக்டீரியா, நைதரசன் ஏற்ற பாக்டீரியா, நைதரசன் இருக்க பாக்டீரியா, அதே மாதிரி நைதரசன் நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள். சரிதானே? ரைட். இதுல இந்த ஓர்டரை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிச்சம் ஈஸியாக இருக்கும். அமோனியா வாக்க பாக்டீரியா, நைதரசன் ஏற்ற பாக்டீரியா, நைதரசன் இருக்க பாக்டீரியா, நைதரசன் நிலைப்படுத்தும் பாக்டீரியா, இந்த ஓர்டரை நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு விடை எழுதுறது மிச்சம் ஈஸியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்வது மிச்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? அப்ப இந்த ஓர்டரை அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரிதானே? அப்ப இதுல முதலாவது பார்ப்போம், அமோனியா வாக்க பாக்டீரியா. அப்ப இந்த அமோனியா வாக்க பாக்டீரியான்னு சொல்றது என்னன்னு சொன்னால், பாருங்க, மண்ணுல ஒன்று சேரக்கூடிய பல்வேறு இறந்த சேதன பொருட்களின் புரத பாகங்கள் பிரிகை அடைந்து பெறப்படும் அமினோ அமிலத்தை, என்னது அமினோ அமிலத்தை மேலும் உடைத்து அமோனியா அல்லது அமோனியம் அயனாக மாற்றக்கூடிய பாக்டீரியாக்கள். அப்ப மண்ணுல பல்வேறு இறந்த சேதன பொருட்கள் காணப்படும். அந்த சேதன பொருட்கள் இருக்கக்கூடிய புரதத்தை வந்து பிரிகடைய செஞ்சு, நமக்கு தெரியும் புரதத்தினுடைய அடிப்படை ஆக்காளுக்கு அமினோ அமிலம். ஏன்னா நீங்க 13வது யூனிட்ல படிச்சிருப்பீர்கள். அப்ப அந்த அமினோ அமிலத்தை இன்னும் உடைச்சி அமோனியா அல்லது அமோனியம் அயனாக மாற்றக்கூடிய பாக்டீரியா தான் இந்த அமோனியா வாக்க பாக்டீரியான்னு நம்ம சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள். அப்ப இந்த பாக்டீரியாக்கள் பாருங்க பாப்போம், அமினோ அமிலத்தை என்ன செய்யுது, NH3 ஆகவோ, NH3 என்றது அமோனியா, சரியா, அல்லது NH4+. அப்ப இது வந்து அமோனியம் அயனாக இருக்கும். சரிதானே? கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்ப அமினோ அமிலத்தை உடைச்சு என்ன செய்யுது, NH3 ஆகவோ அல்லது NH4+ ஆகவோ நமக்கு தரக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம அமோனியா வாக்க பாக்டீரியாக்கள்னு சொல்றோம். சரிதானே? ரைட். அப்ப இங்க அமினோ அமிலத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது, அமோனியாவும் அல்லது அமோனியம் அயன் கிடைக்குது நமக்கு. சரியா? ரைட். 2வது செயற்பாட்டை பாருங்க, நைதரசனேற்ற பாக்டீரியா. அப்ப இதுல பாருங்க, அமோனியா வாக்கத்தின் போது பெறப்படும் NH3, NH4+ ஆகியவற்றை தாவரங்களால் அகத்துறிஞ்ச முடியாது. அதுல முக்கியமாக இப்ப NH3யையும் NH4+ஐயும் தாவரத்தால் நேரடியாக பெற முடியாது. ஆகவே இவை தாவரங்களினால் அகத்துறிஞ்சக்கூடிய நைத்திரேற்றாக ஒற்றியேற்றப்படும். அப்ப என்ன செய்யுது, தாவரங்கள் இலகுவாக பெறக்கூடிய நைத்திரேற்றாக மாற்றப்படுது. சரியா? ஒற்றியேற்றப்படுது. அப்ப இந்த செயற்பாடுக்கு நம்ம சொல்ற பேர் நைதரசனேற்றம்னு சொல்லுவோம். சோ என்ன, NH3, NH4+ என்ன செய்யுது, நைத்திரேற்றாக மாற செயற்பாடு பேர் தான் நைதரசனேற்றம். சரியானே? அப்ப இதுல பங்கு கொள்ளக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம நைதரசனேற்ற பாக்டீரியாக்கள்னு சொல்லுவோம். இப்ப இந்த நைதரசனேற்றம் தானே, இது வந்து 2 விதத்துல நடக்கும் நமக்கு. சரியா? இதை நல்லா கவனிச்சு கொள்ளணும் எல்லாரும்.
இதுல முதலா பாருங்க, இந்த NH3O அல்லது NH4+. நமக்கு இங்க அமோனியாவாக்க பாக்டீரியாக்களால் உருவாக்கப்பட்டுச்சு NH3 அல்லது NH4+. இதுல இந்த NH3O அல்லது NH4+ஓ என்ன செய்யுது? நைட்ரோசோமோனஸ் அதே மாதிரி நைட்ரோகோக்கஸ் பாக்டீரியாக்களை பேர் கட்டாயம் ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். நைட்ரோசோமோனஸ் அதே மாதிரி நைட்ரோகோக்கஸ் சொல்லக்கூடிய 2 பாக்டீரியாக்கள் மூலமாக நைத்திரைட்டாக மாற்றப்படுது. NO2-. அப்ப 2- இருந்தா ட்ரைட்ரு என்று நம்ம உச்சரிக்கணும்னா நைத்திரைட்ரு. அப்ப NH3 அல்லது NH4+ முதலாவது என்ன செய்யுது? நைட்ரோசோமோனஸ் நைட்ரோகோக்கஸ் மூலமாக NO2- நைத்திரைட்டாக மாறுது. அது நைத்திரைட்டாக மாறினதுக்கு பிறகுதான் நைட்ரோபாக்டர் எனக்கூடிய பாக்டீரியா மூலமாக NO3- ஆக நைத்திரேட்டாக அது வந்து மாற்றப்படுது. சரிதானே? அப்ப இங்க NH3 அல்லது NH4+ நைத்திரைட்டாக மாறுற இந்த செயற்பாடு நம்ம நைத்திரைட்ராக்கம் என்று சொல்லுவோம். நைத்திரைட்ராக்கம். அப்ப NO2- அங்க உருவாகுது. அப்ப இந்த NO2- தாவரத்தால பெற இயலாது. NO2- தாவரத்தால பெற இயலாது. அதனால இந்த NO2- என்ன செய்யும்டா, நைட்ரோபாக்டர் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா NO3- ஆக மாத்துது. NO3- ஆக மாத்துது. அப்ப இது வந்து நைத்திரேட்னா, அப்ப இது வந்து நைத்திரேட்ராகம் என்று சொல்லுவோம். அப்ப நைத்திரைட்ராகம் என்றது NH3 அல்லது NH4+ NO2- மாறுது. நைத்திரேட்ராகம் சொல்றது NO2- NO3- ஆக மாறுது. அப்ப என்ன செய்யுது? கடைசியா நமக்கு இங்க NO3- வந்து கிடைச்சிட்டு நைத்திரேட் வந்து கிடைச்சிட்டுது. சரிதானே? அப்ப நைட்ரசன் ஏற்ற பாக்டீரியாக்கள் மூலமாக NA3- வந்து இங்க உருவாகுது. பிறகு என்ன நடக்குன்னு பார்ப்போம். மூணாவது பாருங்க, நைதர்சன் இறக்க பாக்டீரியா. அப்ப இந்த நைதர்சன் இறக்க பாக்டீரியான்னு சொல்லிட்டு பாருங்க, மண்ணுல அயனிலையில காணப்படக்கூடிய நைதர்சன் பாருங்க, NO3- தான் உருவாகிச்சு நைத்திரேட்டு. அப்ப அந்த நைத்திரேட்டுன்றது அயன்ன்றது என்ன, ஏற்றம் காணப்படக்கூடிய இதுல அதிகமா அயன் சொல்லுவோம். அப்ப இங்க ஏற்றம் இருக்குது, மைனஸ் இருக்குது. சோ இது ஒரு அயன். அப்ப இந்த அயன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நைதரசன் இறக்க பாக்டீரியாக்கள் மூலமாக, எதன் மூலமாக? நைதரசன் இறக்க பாக்டீரியாக்கள் மூலமாக என்ன செய்யுதுன்னு சொன்னால் தாழ்த்தப்பட்டு வளிமண்டல மூலக்கூற்று நைதரசனாக N2 நைதரசன் வாயுவாக என்ன செய்து மாற்றம் அடையுது. அப்ப இந்த நைதரசன் வாயுவை நம்ம சொல்லுவோம், இப்படி NO3- நைதரசன் வாயுவாக மாற்றப்படுற செயற்பாடுக்கு நம்ம சொல்ற பேர் வந்து நைதரசன் இறக்கம். சரிதானே? ஓகே. அப்ப இந்த நைதரசன் இறக்க செயற்பாடுல பங்கு கொள்ளக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம நைதரசன் இறக்க பாக்டீரியாக்கள் சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த நைதரசன் இறக்க பாக்டீரியாக்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த NO3- நைத்திரேற்ற நைதரசன் அயனாக மாத்துதுனா, அப்ப பாருங்க இதுல சூடோமோனஸ் அதே மாதிரி தியோபாசிலஸ் அதே மாதிரி மைக்ரோகோக்கஸ் என்று சொல்லக்கூடிய 3 பாக்டீரியாக்கள் இங்க பங்களிப்பு செய்யுது. சூடோமோனஸ், தியோபாசிலஸ் அதே மாதிரி மைக்ரோகோக்கஸ். ஓகே. அடுத்து 4வது செயற்பாட்டை பாருங்க பாப்போம். நைதரசன் பதித்தல் செயற்பாடு. அதாவது நைதரசன் பதிக்கும் பாக்டீரியாக்களால் நடைபெறக்கூடியது. அப்ப பாருங்க, வளிமண்டலத்தில் பெருமளவு நைதரசன் வாயு நிலையில் உள்ளது. அப்ப வளிமண்டலத்தில் அதிகமாக நைதரசன் வாயு நிலையில் இருக்கும். கிட்டத்தட்ட 78% நைட்ரஜன் வளிமண்டலம் காணப்படுது. சில பாக்டீரியாக்களில் நைட்ரஜனேஸ் என சொல்லக்கூடிய நொதியம் ஒன்று இருக்குது. அப்ப இந்த நொதியத்தின் உதவியால வளிமண்டல மூலக்கூற்று நைதரசனை அமோனியா சேர்வையாக மாற்றக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம நைதரசன் பதிக்கும் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அப்ப நைதரசன் பதிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம 2ஆ பிரிக்கலாம். அப்ப நைதரசன் பதிக்கும் பாக்டீரியான்னு சொல்லுது வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய நைதரசன் வாயுவாக இருக்கக்கூடிய நைதரசனம் மண்ணில வந்து என்ன செய்து பதிக்கக்கூடிய பாக்டீரியாக தான் நம்ம நைதரசன் பதிக்கும் பாக்டீரியான்னு சொல்றோம். அப்ப இதை வந்து நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்றிய வாழு பாக்டீரியாக்கள், சுயாதீனமாக வாழும் பாக்டீரியாக்கள். அப்ப ஒன்றிய வாழு பாக்டீரியாக்கள் சொல்ற ரைசோபியம் உதாரணம் கட்டாயம், பாக்டீரியாக்கள் பேர்லாம் கட்டாயமா. அதே மாதிரி சுயாதீனமாக வாழும் பாக்டீரியான்னு சொல்லல அசோடோபாக்டர், கிளோஸ்ட்ரிடியம். சரிதானே? இதுல முக்கியமான இந்த பாயிண்ட பாருங்க, இந்த கடைசி பாயிண்ட், இந்த கடைசி 2 நோட்டையும் பாருங்க. அசோடோபாக்டர் வலியுள்ள போது நைதரசன் பதிக்கும் பாக்டீரியா. அப்ப அசோடோபாக்டர் காற்று இருக்கக்கூடிய நிலைமையில, ஆக்சிஜன் இருக்கக்கூடிய நிலைமையில தான் வந்து என்ன செய்யும், நைதரசன் பதிக்கும். ஆனா இங்க குளோஸ்ட்ரிடியம் சொல்லக்கூடியது காற்றின்றி வாழ் பாக்டீரியா. சோ இது காற்று இல்லாத டைம்ல வந்து என்ன செய்யும், நைதரசன் பதிக்கக்கூடியது. அதே மாதிரி அமில மண்ணிலையும் நைதரசன் பதிக்கும். சரிதானே? அப்ப இதை கொஞ்சம் கட்டாயம் ஞாபகத்தை வச்சுக்கணும். சரியா? இப்ப இந்த 4 செயல்பாடும் பார்த்துட்டோம். மூலாவது நம்ம பார்த்தோம் வந்து பாருங்க பாப்போம், அமோனியாவாக்க பாக்டீரியாக்கள். அப்ப அமோனியாவாக்க செயற்பாடு பார்த்தோம். இங்க என்ன செய்யுது, அமினோ அமிலம் NH3 ஆகோ அல்லது NH4+ ஆகோ மாறுது. ஆகிய பிறகு நைதரசன் ஏற்ற பாக்டீரியாக்கள் மூலமா என்ன நடக்குது, அந்த NH3 அல்லது NH4+ ஃபர்ஸ்ட்டுக்கு NO2- நைத்ரைட்டா மாறுது. இந்த செயற்பாட்டுக்கு நம்ம சொல்றோம் நைத்ரைட்ராக்கம். அப்ப இதுல வந்து நைட்ரோசோமோனஸும் நைட்ரோகோக்கோஸும் என்ன செய்யுது, பங்களிப்பு செய்யுது. அதே மாதிரி இந்த NO2- என்ன செய்யுது, NO3- ஆக மாறுது, நைத்ரேட்டாக மாறுது. இது பங்களிப்பு செய்யக்கூடிய பாக்டீரியா நைட்ரோபாக்டீரியா. இதுக்கு நம்ம சொல்ற பேர் வந்து நைத்ரேட்ராக்கம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது, இந்த NO3- என்ன செய்யுது, நைதரசன் வாயுவாக மாறுது நைதரசன் இறக்க பாக்டீரியாக்கள் மூலமாக. அப்ப இங்க சூடோமோனஸ், தியோபாசிலஸ், மைக்ரோகோக்கஸ் எல்லாம் வந்துட்டு நைதரசன் இறக்க பாக்டீரியாவாக என்ன செய்யும், இருக்கும். சரிதானே? அதே மாதிரி நைதரசன் பதிக்கும் பாக்டீரியா,
அப்ப இங்க என்ன செய்யுது வளிமண்டலத்துல இந்த N2 அதாவது நைதரசன் வாயுவாக காணப்படக்கூடிய அந்த நைதரசன் வாயு என்ன செய்யுது மண்ணில் வந்து நைதரசன் பாய்க்கும் பாக்டீரியாக்கள் பாதிக்குது சரியா. அப்ப இந்த செயற்பாடு நம்ம நைதரசன் பாய்த்தல்னு சொல்லுவோம். அப்ப இப்படியான இந்த நைதரசன் பாய்த்தல்ல 2 விதமான பாக்டீரியாக்கள் நமக்கு தொழிற்படுது. ஏன்னா ஒன்று சுயாதீனமான பாக்டீரியாக்கள் அதே மாதிரி ஒன்றியவாளி பாக்டீரியாக்கள். அப்ப ஒன்றியவாளி பாக்டீரியாக்கள்னு சொல்லக்கூட ரைசோபியம், சுயாதீனவாளி பாக்டீரியாக்கள்னு சொல்லக்கூட அசோட்டோபாக்டரும் க்ளோஸ்ட்ரிடியம் வரும் சரிதானே. அப்ப இதுகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நம்ம என்ன செய்வோம் இந்த கேள்வியை பார்ப்போம். இப்ப கேள்விக்கு வாங்க பாருங்க. மண்ணாங்கில் தொடர்பான மதிப்பீட்டு தரப்பட்ட பாய்ச்சல் கோட்டு படம் காட்டப்படுகிறது. இப்ப ஏபிசி ஆகிய செயல்முறையில் கேட்கிறான். அப்ப இங்க நமக்கு தெரியும் பாருங்க, இறந்த உடல் அமோனியாவாக மாறுது, NH3 ஆக மாறுது. என்ன செய்யுது NH3 ஆக மாறுது சரியான ரைட். அப்ப NH3 என்றது ஒரு சேர்வை சரியான ரைட். அப்ப இந்த NH3 ஆக மாற செயற்பாடு நம்ம பார்த்தோம். என்ன இங்க பாருங்க ஆபம் NH3 ஆக மாற செயற்பாடு ரைட். நான் பாருங்க NH3 அல்லது NH4+ மாறுது. அப்ப இங்கே இறந்த உடல்கள் என்ன செய்யுது NH3 மாறுதுண்டா இது வந்து அமோனியா வாக்க பாக்டீரியாக்களால் நடக்குது. சோ இந்த செயற்பாடு பேர் என்ன அமோனியா வாக்கம். இந்த செயற்பாடு பேர் என்ன அமோனியா வாக்கம் சரிதானே ரைட். அப்ப ஏ வந்து அமோனியா வாக்கம். இப்ப இந்த அமோனியா வாக்க செயற்பாடு மூலமாக உருவான அமோனியா நைட்ரேட்டாக மாறுது. நைட்ரேட் என்று என்னது NO3-. நைட்ரேட் என்று சொல்றது என்னது NO3-. சரி, இதுதான் நம்ம நைட்ரேட்னு சொல்லுவோம். அப்ப நைட்ரேட் பாருங்க, இங்க நைட்ரேட் எங்க உருவாகுது இங்க பாருங்க NH3 அல்லது NH4+ என்ன செய்யுது நைட்ரைட்டாக மாறுது. அந்த நைட்ரைட்ல இருந்து நைட்ரேட் உருவாகுது. ஸோ அப்ப இங்க பாருங்க நைதரசன் நேற்ற பாக்டீரியாக்கள் இங்க பங்களிப்பு செய்யுது சரிதானே. அப்ப இது வந்து நைதரசன் ஏற்றம். இது வந்து என்னது நைதரசன் ஏற்றம் சரிதானே ரைட். அதுலயும் மிக முக்கியமா அதுலயும் குறிப்பாக பாருங்க என்ன நைட்ரேட்டாக மாறுதுன்னு சொல்லிக்கிறான். அப்ப NO3- மாறுதுன்னு சொல்லிக்கிறான். அப்ப இது வந்து நைட்ரேற்றாக்கம். NO2- உருவாயினா அது நைட்ரைட்டு, NO3- உருவாயினா அது நைட்ரேட்டு சரிதானே. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இது வந்து NO3- உருவாகுது. அப்ப நைட்ரேட் சரியா, நைட்ரேட்டாக செயற்பாடாக நடக்குது. அதே மாதிரி பாருங்க இந்த நைட்ரேட்டுகள் என்ன செய்யுது சி என்ற செயற்பாட்டுக்கு உட்பட்டு நைதரசன் வாயுவாக இங்க என்ன செய்யுது மாறுது. அப்ப N2 வாயுவாக மாறுதுன்னு சொல்லி சொன்னால் வாயுவாக விடுவிக்கப்படுது வளிமண்டலத்துக்கு. ஏன்னா அப்ப NO3- நைட்ரேட்னு சொல்றது NO3- N2 வாயுவாக விடுவிக்கப்பட்டா இது நம்ம பார்த்தோம்னா நைதரசன் இறக்க செயற்பாட்டை பார்த்தோம். பாருங்க இங்க பாருங்க எங்க நைதரசன் இறக்க பாக்டீரியாக்கள் பாருங்க நைதரசன் இறக்க செயற்பாட்டை பாருங்க NO3- என்ன செய்யுது N2 ஆக என்ன செய்யுது மாறுது சரிதானே. ஸோ அப்ப இது வந்து நம்ம சொல்ற பேர் நைதரசன் இறக்கம். இதுக்கு நம்ம சொல்ற பேர் வந்து என்னன்னு சொன்னால் நைதரசன் இறக்கம். அப்ப ஆகவே ஏ என்று சொல்றது அமோனியா வாக்கமாக வரும், பி என்று சொல்றது நைட்ரேட் ஆக்கம், சி என்று சொல்றது கடைசி படிநிலை நமக்கு நைதரசன் அகற்றல். நைதரசன் அகற்றல் அல்லது நைதரசன் இறக்கம் எல்லாம் ஒன்றுதான் சரியானே. நைதரசன் அகற்றல் அல்லது நைதரசன் இறக்கம் எல்லாம் ஒன்றுதான் சரியா. அப்ப இங்க NO3- என்ன செய்யுது N2 ஆக மாறும் சரியா. ஆகவே நமக்கு விட வந்து 5வது விட என்ன செய்யும் வரும் சரிதானே. அப்ப இதுல கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பாக்டீரியாக்கள் செயற்பாடுல கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும் சரியா. இது இந்த வருடம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல என்ன செய்யலாம் வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிதானே ரைட். அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கிளாஸ்ல சந்திப்போம்.